Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம மட்டன் வறுவல் பண்ண போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு மட்டன் வறுவல் தான் இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான முறையாவும் இருக்கும். வாங்க அந்த மட்டன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத குக்கர்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. கம்மியாக சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பில் வச்சு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் அதிகமாக இல்லை, நல்லா வெந்துச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தான் வேக வச்சுக்கணும். ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக இஞ்சி இது போல் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு, ஒரு 4-5 பூண்டு போல் இது போல் பொடியாக வெட்டியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்காமல் இந்த மாதிரி கலரில் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மாதிரி வதக்கிட்டு, இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மட்டன், அதையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டுட்டு நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இது போல் வெட்டி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதில் நம்ம உப்பு போட வேணாம், ஏன்னா மட்டனில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு வேணாம். பத்தலைனா மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். மசால் போட்டு இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி, அதையும் சேர்த்துடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது கூட சேர்த்துட்டோம்னா மட்டன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். அந்த மசால் போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா அந்த மட்டனில் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த தண்ணி. கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுக்க என்ன ஆகும்னா அந்த தேங்காயும் அந்த மட்டனும் மொறுன்னு வரும். அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து மிளகுத்தூள் மேலே தூவிட்டு இதை கிளறி விட்டுருவோம். அருமையான டேஸ்ட்டில் மட்டன் வறுவல். இந்த மட்டன் கூட அந்த தேங்காயை சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மட்டனோட சேர்ந்து அந்த தேங்காயும் வெந்திருக்கு பார்த்திங்களா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான வறுவல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் கம்மியாக கொஞ்சமாக மசாலா போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துக்கல. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அப்புறம் மிளகுத்தூளும் நம்ம 2 டைம் சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லா சாப்பாட்டுக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு சாம்பார் வச்சுட்டு கூட இந்த மாதிரி மட்டனில் வறுவல் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் மட்டன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மட்டன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டுட்டு சரி ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம சைட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாமா தான் டெய்லி போகிறாங்க. நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி போயிட்டு வரலாம். காங்கிரீட் போட்டதில் வந்து அந்த பலகையெல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு அப்படியே என்னன்னு பார்த்துட்டு வரலாம். மாமா தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்களாம், அப்படியே நம்ம போகலான்னு கிளம்புறோம். போயிட்டு நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே உள்ளேலாம் வந்து இந்த கட்டையெல்லாம் பிரித்து போட்டாங்க பாருங்கள், நல்லா இருக்கு. நமக்கு வந்து இன்னும் ஸ்டெப்பு எதுவும் கட்டலை, அதனால நம்ம மேலே போக முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா மாமா வந்து மூளையில் அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பக்கத்து வீட்டு வழியாக ஏறி மேலே போக போகிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம வீடு. தண்ணியாக அடித்து கொட்டுறீங்களே. மாமா தண்ணி நிறைச்சி விடலையா? அது மேலே சைடில் அடி, அவ்வளோதானா? கீழே அடிச்சு முடிச்சிட்டிங்களா? சண்டை போடாதீங்க. அங்கே நிற்காத சும்மா தண்ணி.
இந்த செங்குருக்குலாம் அடிக்கணுங்க. நான் போய் அடிக்கிறேன் பில்லருக்கு. இதில் கீழே இறங்கி போங்க. இதில் ஏன் இப்படி இப்படி ஒரு மாதிரி உடஞ்சி கிடக்கும். செட்டு வேலை செஞ்சாங்களே காங்கிரீட் போடுறதுக்கு உடைக்கல, அது அப்படியே வேலை செய்ய உடஞ்சிருச்சு. நேற்று தான் மேலையெல்லாம் பில்லர் போட்டாங்களாம். அதனால வந்து மாமா வந்து இதுக்கெல்லாம் தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிக்கிற அண்ணாவுக்கு வந்து தண்ணி கட்டுறதுக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க இல்லையா, அந்த அண்ணாவுக்கு வந்து மேலையெல்லாம் ஏற முடியலன்னு சொல்லிட்டு சரி நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம் மாமா. அதனால தான் அவரே அடிச்சுட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லை, டெய்லியுமே அவர் வந்து தான் இங்கே தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க அடிக்கிறதுக்கு பத்தலையாமா. அவங்க தான் தண்ணி கம்மியாக தான் விடுவாங்க. ஆனால் அவங்க நல்லா தான் விடுறாங்க. ஆனாலும் நம்மளும் ஒரு தடவை வந்து தண்ணி விடணும். நம்ம விட்டால் தான் நல்லா இருக்கும். நிறைய வைப்போம், நிறைய தண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இது ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டை சுற்றி காட்டிட்டேன். பார்த்தீங்களா, சூப்பராக சுற்றி காட்டிடுச்சு. நீங்களும் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மாமா கிட்டேருந்து தம்பிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு அந்த ஊஸ். சும்மா இருப்பாங்களா வீட்டுக்கிட்டேயே தண்ணி ஏதாவது இருந்தால் தண்ணிலேயே ஆடுவாங்க. இப்போ நான் சும்மா இருக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு நான் தான் விடுவேன், நீ தான் விடுவேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பாவம், இந்த கட்டடத்துக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பாடாப்படுது. மாமா திரும்புங்கள். அசே அங்கே பாருங்க, ஒரு சந்துக்குள்ளே நின்றுட்டு ஒரு பிள்ளை டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரு அவங்க தண்ணி அடிக்கிறத பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ, தண்ணி அடிக்கிறது நான் தப்பா நினச்சிக்காதீங்க. தண்ணி விடுறது. இப்போ நம்ம வீடை உங்களுக்கு வந்து சுற்றி காட்டியாச்சு, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கே வந்தாலே மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாயங்காலம் நேரம் இங்கே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சில்லுன்னு காற்று, நல்ல சைலண்ட்டான ஒரு ஏரியாவா. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி வர முடியல, என்னன்னு தெரியல. டெய்லி வரணும்னு தோணும், அப்புறம் வர முடியறதில்ல. அது ஏன்னு தெரியல. இனிமேலாவது டெய்லி வர்றதுக்கு முயற்சி பண்ணி டெய்லி நான் இங்கே வரணும். சரிங்களா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல் இன்றைக்கி நம்ம மட்டன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மட்டன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது ரிலாக்ஸ் அப்படியே தூங்குறது அப்படிங்க போகிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய். ரொம்ப கூடாது. ஒரு வழியா மலை ஏறி போயாச்சு. இப்போ சொல்கிறேன், இந்த வழியில போறதுக்கு வந்து நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு இந்த கம்பியெல்லாம் மேல நீட்டிட்டு இருக்கு. நாம தாண்டி போய் சாலோ சுடிதாரோ ஏதோ இழுத்துருச்சு. அதனால இந்த கம்பி, அதனால அந்த அன்னைக்கு வந்து வளைச்சு கொடுத்தாங்க இது வழி ஏறி போறதுக்காக. சூப்பரா இருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட். உங்ககிட்ட சொல்லி கேவலப்படுத்தலான்னு தான் எடுத்தாங்க. ஆனா அது சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு.